Let's go. Welcome back to another super video. And yeah, இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஜிம்மரோட பெஸ்ட் கம்போசிஷன் மியூசிக்கோட பார்ட் 2 வீடியோ அண்ட் பார்ட் 1 வீடியோ வந்துட்டு இன்டர்ஸ்டெல்லரோட மியூசிக் வந்துட்டு போட்டிருப்பேன், அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கெல்லாம் அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்லோட் ஆகிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ வாட்ச் தட் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பட் ஆனால் இது வரைக்கும் பண்ண முடியல. அண்ட் ஹேண்ட் ஜிம்மர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் யாராச்சும் பார்க்கணும்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. அண்ட் 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அண்ட் 900 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜஸ்ட் 10 people ரிமைனிங். ஆனதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு கிராஸ் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் டுடேஸ் வீடியோ எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன். நிறைய பேருக்கு இன்செப்ஷன் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். இந்த ஹோல் மூவி இண்டஸ்ட்ரியிலே ஒரு மாதிரி ஸ்பெஷலான படம். அண்ட் இன்செப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இன்செப்ஷன் இன்கேஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஆம் டேம் ஃபக்கிங் ஷுர் தட் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் என்ன மாதிரி ஐயோ என்னடா படம் இது எதுவுமே புரியலடான்ற மாதிரி தாட்டோட தான் வெளியே வந்திருக்கீங்க. ஏன்னா நான் கூட அந்த மாதிரி ஒரு கேஸில் தான் இருந்தேன். அண்ட் யா டு பி ஹானஸ்ட், நான் தேட்டர்லாம் பார்க்கல இந்த படம். இண்டஸ்ட்ரியில் பார்த்தேன், ரீ-ரிலீஸ் கூட ஆச்சு இல்லையா முந்தா நேற்று, ரீசெண்ட் ஆச்சு, அப்போ கூட பார்த்தேன். பட் ஆனால் இன்செப்ஷன் நான் பார்க்கல. நான் பார்த்தது வந்துட்டு டிவியில் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுவுமே புரியல. என்னடா படம் இது, என்னடா அப்படி, என்னன்னா எதுவுமே புரியலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் யூ சி ஐ பர்சனலி வாட்ச் இட் ஃபார் 3 to 4 times. இன்செப்ஷன் படம் இங்கிலீஷ் படத்துலேயே நான் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இல்லைடா சரி பார்க்கணும், நான் புரிஞ்சுக்கவே ஆகணும் அன்ற ஒரு ரொம்ப சீரியஸாக பார்த்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா நான் இன்செப்ஷனை தான் பார்த்துருப்பேன். நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா படம் ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோவா என்னடா இது இப்படி இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் போக அந்த படத்தோட டெப்த்து புரிஞ்சுக்கினேன். ஓகே இதுதானா இப்படி தாடா இருக்கணும் படம். ஓகே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் கிட்ட வந்து நம்ம வந்துட்டு வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி படம் தான் வரும் அவர்கிட்ட. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு நான் மைண்டில் வச்சுனே இருந்தால் இந்த படம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லாம் பார்த்தேன். அண்ட் யா இட் வாஸ் அன் அப்சல்யூட் சினிமா ஃபார் மீ. அண்ட் அந்த படத்தோடைய ஒரு பிஜிஎம்மா தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரியாக்ஷன் பண்ண போகிறோம், விச் இஸ் கோனா பி பார்ட் 2. அண்ட் என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேண்ட் ஜிம்மர் கம்போசிஷன்ல இது 5th பிளேஸ்ல வந்துட்டு இந்த மியூசிக்கை போட போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க பார்த்துடலாம் ஸ்குவாட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ இன் 3, 2, 1 go. இந்த மியூசிக்கை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், லாஸ்ட்ல சொல்றேன். கொஞ்சம் கேட்க கிரிஞ்சா இருக்கும், பட் ஆனால் யா ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி கிராஃப் வைஸ் எல்லாம் போகாது. ஸ்லோவாக மேலே போய் ஒரு ஹை பிச்சில் போய் விடுவாரு, அங்கத்துலேருந்து சீதா ஹெவன் தான். தயவு செஞ்சு ஹெட்ஃபோன்ஸு இல்லை இயர்ஃபோன்ஸு இல்லை ஸ்பீக்கர் எதுனா வச்சு கனெக்ட் பண்ணி கேளுங்க. சும்மா ஃபோன் ஸ்பீக்கரில் கேட்டிங்கன்னா வாஷ். வந்துச்சு இப்போ இன்னும் ஸ்டார்ட் இன்னும் ஓகே.
what I'm talking about, bro. இன்னொரு எலிமெண்ட் வரும் அது இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்போ என்ன ஒரு மோட்டிவேட்டடான சாமி. செம்ம ஸ்கோர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிடும் உங்களை. ஓகே ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்போ நான் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்தேன் இந்த சாங் எப்படிப்பட்டதுன்ட்டு. அண்ட் நான் இந்த மியூசிக் எனக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, நான் வந்துட்டு 10th என்னோட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்துட்டு இது காலேஜ் போகும்போது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th அவ்வளோ பெரிய எனக்கு பெர்சன்டேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலான ஒரு வேஸ்ட் பெர்சன்டேஜ் தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் பார்த்த உடனே என் லைஃப்பில் இருக்கிற ஹோப்பெல்லாம் போயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரின்ட்டு. ஓகே, அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு ஏதோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஹேவ் டு டிசைட் வாட் த ஃபக் ஷுட் ஐ டூ இன் மை லைஃப். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த சாங்கே எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது எப்படின்னா இந்த மியூசிக் ஒரு வாட்டி உங்கள் தலையில் போயிடுச்சுன்னா கேட்கும் போது யூ ஃபீல் வெரி மச் கிளியர். ஓகே, உங்களோட டிசிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சாங் கேட்டு அப்புறம் ஓகே வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருந்தேன். என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் காமர்ஸ் எடுக்கிறதா சயின்ஸ் எடுக்கிறதா என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறமா அப்பப்போ தான் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் இந்த லாக்டவுன் டைமில் தான் நான் இன்செப்ஷன் பார்க்கவே ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் 10th படிக்கும் போது தான் லாக்டவுனே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட பர்சன்டேஜ் அவ்வளோவா வரல. இன்செப்ஷன் படம் அப்போதான் பார்த்துருந்தேன் நான். ஸோ அப்போதான் இந்த மியூசிக்கே எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போதான் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதெல்லாம் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம லைஃப்பில் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது when this music hits hard to that is when you feel okay, Hans Zimmer is a god, bro. I think once I start hearing this music, I feel என்னோட மைண்ட்ல எவ்வளோ எல்லா இந்த டென்ஷனு அது இதெல்லாம் என்ன இருந்தாலும் இட் வாஸ் லைக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இப்படியே இருந்துச்சுன்னா எதுவுமே ஆகாதுன்ற ஒரு ஹோப் எனக்கு வந்துட்டு இந்த மியூசிக்னால தான் வந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இது வந்துட்டு பார்க்கும்போது ஓகே என்னடா அடி இப்படி எல்லாம் கிரிஞ்சா பேசுறன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு நீங்க பேசினா கூட எனக்கு அப்படித்தான் இருக்கும். எனக்கு அந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் வராமல் இருந்தேன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும். என்னடா பேசுற வீடியோக்காக இப்படி எல்லாம் பேசுறியாடான்ட்டு நினைச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க யாராச்சும் ஒன் ஆஃப் தெம் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் மியூசிக் வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக் கேட்டேன்னா ஒரு ஹோப் பண்றது ஒரு கிடைக்கும். பாருங்களேன், ஒரு வேர்ட் கூட பேசாம ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா என்ன கிடைக்குதுன்னா அது இந்த மியூசிக்கால மட்டும்தான் கிடைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே ஹான்ஸ் ஜிம்மர் இன்னொரு ஒரு 2 மியூசிக் ஏதோ போட்டிருக்காப்ல, அது கூட இதுல டாப் 6ல இருக்குது. ஸோ அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். அதுதான் இன்செப்ஷனோட ஸ்பெஷாலிட்டி தான் பாத்தீங்கன்னா அதுதான். அண்ட் இந்த மியூசிக்கோட பேரு பாத்தீங்கன்னா டைம். டைம் அந்த டைம்ல இந்த மியூசிக் கேட்டாதான் ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஹிட் ஆகும். நான் ஜாலியாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன் இப்போ கேட்டீங்கன்னா
நான் நார்மலாக தான் இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வென் யூ ஆர் இந்த டவுன்ஃபால் அண்ட் ஜிம்மர்ன்ற ஒரு ஏலியனோட நீங்கள் வந்துட்டு ஒரு மியூசிக் கேட்டிங்கன்னா தட் இஸ் வென் யூ ஃபீல் ஓகே ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் டு டூ இன் மை ஃபியூச்சர், ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட்ன்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஒரே ஒரு வேர்ட் கூட பேசாமல் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குதுன்னா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹான்ஸ் ஜிம்மர்ஸ் டைம். இதுதான் இது பேசணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். சரி ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு மியூசிக் வீடியோ போட்டுடலாம். பட் ஆனால் போட்டால் பார்ப்பாங்களோ இல்லைன்னா போட்ட உடனே நான் பேசுறது பார்த்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்குவாங்களோன்றது ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ நாளாக போடாமல் இருந்தேன். பட் இருந்தாலும் நான் சேனல் பண்ணுறது என்னோட தாட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அதை வந்துட்டு அவுட்புட்டாக மாற்றுறதுக்காக தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோஸை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலனாக்க வந்துட்டு பார்க்குறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஸ்குவாட். அண்ட் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்குவாட் சேனலில். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டேடியம். பாய்.